திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு உண்மையான உறவினர் யார் என்ற தலைப்பில் சிந்திக்க முற்படுகின்றோம். சீரும் சிறப்புமாக ஒரு மனிதன் வாழுகின்ற காலத்து அவனிடம் உள்ள செல்வங்களையெல்லாம் அனுபவித்து, பின்னர் அவன் வறுமையுற்ற காலத்து அவனை விட்டு நீங்குபவர் உறவினர் ஆக மாட்டார். வறுமையால் அவதியுறும் போதும் அவருடன் சேர்ந்து இருப்பவரே உண்மையான உறவினர். ஒரு குளத்தில் நீர் நிறைந்திருக்கின்ற காலம் வரை நீர்ப்பறவைகள் அக்குளத்தில் நிரம்பி இருக்கும். ஆனால் அக்குளத்தில் நீர் வற்றிவிட்டால் அக்குளத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்றுவிடும். அந்த பறவை போன்ற குணமுடையோர் நல்ல உறவினர் ஆக மாட்டார். அக்குளத்தில் உள்ள ஆம்பலும் நெய்தலும் நீர் வற்றிய பிறகும் அக்குளத்தை விட்டு நீங்காமல் உலர்ந்து விடும். எப்படி ஆம்பலும் நெய்தற்கொடியும் இறுதி வரை அக்குளத்தை விட்டகலாமல் இருக்கின்றதோ, அதுபோன்று இருப்பவரே நல்ல உறவினர் ஆவார். இதனை அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுழி தீர்வார் உறவல்லர். அக்குளத்திற் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு என அவ்வை மிக அழகாகச் சொல்லுவார். ஒருவருக்கு துன்பம் ஏற்படும் காலத்தில்தான் உறவினர்கள், நண்பர்கள், உடன் பிறந்தோரின் அன்பை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். நமக்கு துன்பம் ஏற்படும் போதுதான் நம்மேல் அவர்கள் வைத்திருக்கின்ற அன்பின் அளவுகோல் புலப்படும். உறவினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பிதாமகர் பீஷ்மர் தருமரிடம் உரைக்கலானார். காசிராஜனுடைய தேசத்தில் ஒரு வேடன் விடம் தடவிய அம்பை ஒரு மானின் மீது எய்தான். வேடன் எய்திய அம்பில் இருந்து மான் தப்பியது. ஆனால் விடம் தடவிய அந்த அம்பு தவறி ஒரு பசுமையான மரத்தின் மீது தாக்கியது. விடம் தடவிய அம்பால் அம்மரத்தின் இலைகளும் காய்களும் உதிர்ந்து உலர்ந்து போனது. அம்மரம் உலர்ந்த நிலையிலும் அம்மரத்தின் மீது கொண்ட பற்றின் காரணமாக நீண்ட நாட்களாக ஒரு கிளி அம்மரத்திலேயே வசித்தது. இதை பார்த்த தேவேந்திரன் அந்தணர் வடிவம் கொண்டு அந்த கிளியிடம் பேச ஆரம்பித்தான். இந்த மரம் உலர்ந்த பின்னும் ஏன் இந்த மரத்திலேயே இருக்கிறாய்? இந்த காட்டில் பல்வேறு பசுமையான மரங்கள் இருக்கின்றன, அவ்விடம் நீ செல்லலாமே என தேவேந்திரன் கேட்டான். அதற்கு அந்த கிளி சொன்னது, இந்த மரம் பசுமையாக இருக்கும் போதுதான் நான் பிறந்தேன். என்னுடைய இளமை காலத்தில் இம்மரத்தால் பாதுகாக்கப்பட்டேன். மழை, காற்று, வெயில் போன்ற துன்பங்களில் இருந்து இம்மரமே என்னை பாதுகாத்தது. நன்றாக இருக்கும்போது இம்மரத்தால் அத்துணை சுகங்களையும் அனுபவித்த நான் இப்பொழுது இதனை விட்டு நீங்கிச் சென்றால் இது நன்று ஆகாது என்றது அக்கிளி. கிளியின் பதிலில் சிலிர்த்து போன தேவேந்திரன் தன் சுயவடிவத்தை காட்டி கிளியிடம் உனக்கு வேண்டும் வரம் கேள் என்றான். அக்கிளி தனக்கு எந்த வரமும் தேவையில்லை தேவேந்திரா, எனக்கு இந்த மரம் மீண்டும் தழைத்து செழித்தால் போதுமானது என்றது அக்கிளி. கிளியின் நற்பண்பை அறிந்த தேவேந்திரன் அந்த மரத்தின் மீது அமிர்தத்தை பொழிந்தான். மரம் பசுமையாக மாறியது. கிளியும் மகிழ்ச்சி அடைந்தது. இந்த கதையில் கூறப்பட்ட கிளியை போன்று வாழ்பவரே நல்ல உறவினர். நம்மால் பயனடைந்து பின்னர் நம்மை விட்டு நீங்கிச் செல்பவர் உறவினர் ஆக மாட்டார் என்பதை இக்கதை விளக்கி நிற்கிறது. அன்பர்களே, இதில் நம்முடைய உறவுகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெளிந்து கொள்க. திருச்சிற்றம்பலம்.